வணக்கம் நண்பர்களே. நம்மளுக்கு இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 33 நாள் நம்மளுக்கு கோழிலாம் பிடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்சோட ரிசல்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா புதிய பண்ணையாளர்களுக்கு தான். ஆமாங்க, நம்மளுக்கு இந்த 33 நாள் நம்மளுக்கு கோழி பிடிக்கும் மிகப்பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோழியுடைய மார்டாலிட்டியோட அளவு தான். நமக்கு இந்த பேட்சில் 1 to 32 நாள் வரைக்கும் வந்து வெயிட்டு ப்ளஸ் எஃப்சிஆர் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு 33 நாளில் தான் நம்மளுக்கு மாற்றமே ஏற்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காக்சி கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இந்த காக்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிக அளவில் பாதிக்கப்பட்டுருந்துச்சு. இது இருக்க குடல் புண்ணோட அளவு வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கோழியெல்லாம் வந்து ஒரு 2 கிலோ வந்த கோழி தான் வந்து அதிகமான அளவில் மார்டாலிட்டியாக ஆரம்பிச்சது. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற விதமாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம பார்த்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அதோட தன்மை வந்து குறைஞ்சிரும். இல்லை இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன தான் மெடிசன் கொடுத்தாலும் நம்மளுக்கு அதிக அளவில் மார்டாலிட்டி போக ஆரம்பிக்கும். புதிய பண்ணையால் பிராய்லர் கோழி பண்ணையை லாபத்தை மட்டும் பார்த்துட்டு தயவு செஞ்சு கோழி பண்ணையை ஆரம்பிக்காதீங்க. அதோட நஷ்டத்தையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நோய் ஏற்பட்டால் அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.